நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம் பொழுதுபோக்கு சாதனமாக நினைக்கிறதில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொழுதை மட்டும்தான் போக்கணுமே தவிர நமக்கு உண்டான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு குடும்ப சூழல் காரணமாக கஷ்டத்தில் இருப்போம். ஸோ அந்த கஷ்டத்தை சரி பண்ண வகையாக சில நபர்கள் சிரிப்பாங்க. சில நபர்கள் அந்த கஷ்டங்கள் மேலும் இன்னும் அதிகரிக்கிற மாதிரியான சிரிப்புகள்லாம் சிரிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நம்ம பார்த்து உஷாராக இருக்கணும். நம்மள பல பேர் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நினைக்கிறதுனாலேயே பல பேர் வந்து பேசாமல் மௌனமாக இருக்கிறாங்க. நம்ம கூட பிறக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, காசு பணம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே எல்லாருமே சுயநலவாதிகள் தான். எதையுமே தீர்மானிப்பது இங்கே பணம் மட்டும்தான். பணம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இங்கே சரியானதாக அமையாது. அடுத்ததாக மைவி ட்ரேட்ஸில் என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய நபர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நாளாக பார்த்தீங்கன்னா மைவி ட்ரேட்ஸ் கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது சார். எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. மைவி த்ரெட்ஸ் நிறுவனமும் எந்த ஒரு அப்டேட்டும் கோர்ட்டு கேஸை தாண்டி கொடுப்பதற்கு முன் வரல. காவல்துறையும் இந்த கேஸ் பற்றின அப்டேட் எதுவும் கொடுக்கல. நீதித்துறையும் இந்த கேஸ் பற்றின வழக்கு எப்போ முடியும் அப்படின்ற ஒரு தகவலும் கிடையாது. மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய அப்ளைன் ஆகட்டும் அல்லது டைரக்டர்களாகட்டும் இதை பற்றி யாரும் பேச விரும்புறதில்ல. அப்டேட் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள், நிறைய நபர்கள் ஆல்ரெடி மைவி த்ரெட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு முதல்ல பணம் கிடைக்குமா இந்த மைவி த்ரெட்ஸில் ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்தால்? நாமளும் போய் கேஸ் கொடுத்தா நமக்கு சீக்கிரமாக பணம் கிடைக்குமா அப்படின்ற நிறைய கேள்வியும் இருக்குது. ஆல்ரெடி கேஸ் கொடுத்தவங்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. அது தீர்ப்பு எப்போ வருதோ அப்போ தான் எதன் அடிப்படையில் கொடுக்க சொல்கிறாங்க, எப்படி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் பணம் கிடைக்க போகுது. நம்ம எல்லாரும் போய் கொடுத்துட்டாலும் இன்றைக்கே பணம் கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் இந்த நிறுவனத்தை பற்றி முழுமையாக ஆராய்ஞ்சு விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். ஏமாற்றிருக்காங்க, ஏமாத்தலை, வரும் வராது அப்படின்னு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த கேஸை முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய நபர்கள் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அப்படின்னு நாமளே தெரிஞ்ச நபர்கள் அத்தனை நபர்கள்கிட்டும் என்ன அப்டேட்டு, என்ன கேஸ் போயிட்டுருக்குது, யாராச்சும் எம்டியை பார்த்தீங்களா, ஏதாச்சும் சொன்னாரா, சொல்லுவாரா, நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன, இந்த ஸ்டோரெல்லாம் என்னாச்சு, ஹப்பெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் யாருக்கும் எந்த பதிலுமே கிடையாது. கேட்டால் எம்டி வருவார், பேசுவார், இந்த கேஸ் முடிஞ்சால் எம்டி பேசுவார், அவருக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, இதே பதில் தான் வருது. நிறைய உறுப்பினர்களும் சொன்ன பதிலே மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்களா சார், எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லை. சொல்கிற தகவலை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அதை உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாகலாம், அது ரொம்ப கஷ்டமான சூழல். ஒரு அப்டேட்டடான தகவல் கொடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தவறான தகவலை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மனசங்கடங்கள் ஏற்படும். ஏற்கனவே உறுப்பினர்கள் ஏற்பட்டிருக்கிற மனசங்கடத்தை எப்படி தீர்ப்பது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வந்துடும், பணம் இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அது உண்மையும் கிடையாது. ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. அதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க என்ன அர்த்தத்தில் அதை போடுறாங்க அப்படின்றது தெரியல. பட் அந்த மாதிரி போடுறது என்னை பொறுத்தவரைக்கும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பல நபர்கள் பல லட்சம் ரூபாய்களை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பைசா கூட எடுக்காமல், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல், வீட்லேயும் பதில் சொல்ல முடியாமல், நல்ல ஒரு சூழல் இல்லாமல் மனசங்கடத்தில் இருக்கும் பொழுது பணம் இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத தவிர்ப்பது தான் நமக்கும் நல்லது, உறுப்பினர்களுக்கும் நல்லது. அதனால் மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் எப்போ வரும் அப்படின்றது தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு தகவலாக இருக்குது. அதுக்கு 3 நபர்கள் தான் காரணம். மைவி த்ரெட்ஸ் எம்டி, நீதிமன்றம், காவல்துறை, இவங்க 3 பேர் கையில் தான் இருக்குது.
அது என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடந்துச்சு, எப்போ இதுக்குண்டான முடிவு வரும், எப்படி வரும், நல்லதா கெட்டதா அப்படின்றத அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வேணால் ஒரு மன திருப்திக்காக எல்லாத்துக்கிட்டையும் எப்போ வரும், நாளைக்கு வந்துடுமா, அடுத்த மாதம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சொல்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே நம்ம ஒரு மன திருப்திக்காக மட்டுமே தவிர, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நிறுவனம் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அதனால் சங்கடப்படுறவங்களுக்கும் வருத்தப்படுறவங்களுக்கும் கோவப்படுறவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, முள் மேலே சேலையை போட்டாச்சு, அதை மெதுவாக தான் நம்ம எடுத்தாக்கணும். வேகமாக எடுத்தோம்னா கிழிஞ்சு போகும். அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ. எல்லோரும் மைவி த்ரெட்ஸ் நம்பி போயாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, அமௌண்ட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கோர்ட்டு வழக்குன்னு போயாச்சு. அதை நம்ம இப்போ யார் மேலே கடிஞ்சு கோபமாக பேசுகிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடனே சொல்யூஷன் கிடைக்க போகிறதும் கிடையாது. நீதிமன்றம் எப்போ முடிவெடுத்து அதுக்குண்டான பதிலை சொல்கிறாங்களோ அப்போ தான் அதை பற்றி நம்ம முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு தெரிஞ்ச சில பதில்களை சொல்கிறோம். விருப்பமாக இருக்கிறவங்க பாருங்கள். இல்லையா, எப்போது அஃபீஷியலாக ஒரு அப்டேட் வருது அப்போது உண்டான தகவல் என்னன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் டெய்லியும் இன்றொரு தகவல் ப்ளஸ்ஸு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி மைவி த்ரெட்ஸ் அண்டு எஸ்பிஓ நிறுவனத்தை பற்றி போட போகிறோம். அதில் இருக்கிற நபர்கள், விருப்பப்படக்கூடிய நபர்கள் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.